இந்த இராணுவத்திற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்த மாதிரி இந்த காங்கிரஸ் இல்லை கூட்டணியில் இருந்த திமுகவோ எட்டி கூட பார்த்ததில்லை. உயிர் சேதங்கள் தடுப்பதற்கோசரம் இந்த ட்ரோன் வெளிநாட்டு ஆயுதங்களை வாங்குறது, விமானங்களை F4 வாங்குறது பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டிலேயே சுயசார்பாக இந்த ஆகாஷ் தயாரித்தாங்க ட்ரோனோட உதிரிபாகங்கள் தயாரிக்கிறது. அதனால் உயிர் குறைப்பு நடந்தது இந்த சிந்தூர் ஆப்ரேட்டர். அதிகமாக யாருமே இறக்கலை இந்த பைலட்லாம். விவசாயிகளுக்கான மானியங்கள் 5% குறைக்கப்பட்டிருக்கு தமிழக ஆட்சிக்கோசரம். அப்படி இருந்தும் நீங்கள் தமிழகம் என்ன பண்ணுது? டீ விலை, பால் விலை, எலக்ட்ரிசிட்டி, சொத்து வரி எல்லாம் அதிகரிச்சிருக்காங்க. இப்போ சிலிண்டர் விலையில் வந்து 100 ரூபா குறைக்கணும் அப்படி தமிழக அரசு திமுக வாக்குறுதி கொடுத்தது. செஞ்சதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல்வித்தொகையிலலாம் முக்கியமாக மெடிக்கல் இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸும் எடுக்கிறீங்களா மெடிக்கலில்? அதில் வந்து ஜிஎஸ்டி வருது. கம்ப்ளீட்டாக 0 வரி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இவங்க இறங்கிடுவார் அப்படி யோசனை இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்றைக்குமே அவர் வந்து மக்கள் நோக்கி தான் இருக்கிறத, தன்னை நோக்கி இல்லை. பாரத பிரதமருடைய 75வது வயதில் அடி வைக்கும்போது மக்களுக்கு கொடுத்த பெரிய பரிசு. நான் புகழ்ந்து பாடுறேன்னு சொல்லுவேன்னா ஒரு சாமானிய உண்மையை சொல்கிறேன். அதாவது சிறுபான்மையராகட்டும், இந்துக்களாகட்டும், தமிழகமாகட்டும், என்ன பாஜக ஆட்சி புரிகிற மாநிலங்கள் இல்லாத மாநிலம் எல்லாருக்கும் சேர்ந்து 140 கோடி மக்களுக்கான பொனான்ஸா ஒரு கிஃப்ட் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அவரது நான் நினைக்கிறேன், அவர் சொல்லுறது நான் நினைக்கிறேன், அவரது 75வது பிறந்த நாளில் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சகோதரர். மேம், மோடி அவர்களின் பிறந்தநாள் அதை தாண்டி பாஜகவில் வந்து இன்றைக்கி இந்த மீட்டிங் போட்டிருக்காங்க. பிஎஸ் சந்தோஷ் அவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சு? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நமது மாண்புமிகு பாரத பிரதமர் தன்னுடைய 75வது அகவையை காலெடுத்து வைக்கிறாரு. அதனால் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தோட பாரதத்தை பாதுகாக்கிறதுக்கான திறனை கொடுக்கும்படி எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தருவதற்கு நமக்கு வயசு இல்லை, அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வேண்டுகிறோம். அதை நம்ம ஒரு பாரத மக்கள் சார்பாக இதை வைக்கிறோம். இதையும் தாண்டி இன்னொரு ஸ்டெப் ஃபர்தராக சொல்கிறேன். நான் ஒரு இராணுவ விதவை. இந்த இராணுவத்திற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்த மாதிரி இந்த காங்கிரஸ் இல்லை கூட்டணியில் இருந்த திமுகவோ எட்டி கூட பார்த்ததில்லை. இதை சில பதிவுகளில் கூட உங்கள் சேனலில் பேசியிருக்கோம். அதாவது வந்தால் ரெஸ்ட் ரூம் கட்டுறது கூட பண்ணலை திமுகன்னு. அப்படிப்பட்டது விஷயத்தை நல்லா ஒரு பெரிய அளவில் கையாண்டு செய்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னாக்கா 2014 ஆட்சிக்கு வராரு. அந்த தேர்தல் இருக்கிற பாஜகவில் 1 ரேங்க் 1 பென்ஷன், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இராணுவத்தில் எல்லாருக்கும் சமமான பென்ஷன், ஏற்ற இறக்க இருக்காது, கடைசியில் என்ன வாங்குறோம் அது கொடுப்போம் சொல்லிட்டு சொன்னார். அதை நிறைவேற்றி 2014 மேல வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் அதை நடைமுறைக்கு வந்துடுச்சு. அதனால் நிறைய லட்சக்கணக்கிலலாம் ஆரியர்ஸ்லாம் உடனே கொடுத்து அமைச்சிட்டாங்க. அதில் பயனடைந்த ஒரு விதவையாக நான் இதை பதிவு செய்கிறேன். அவருக்கு கோடி கோடி நன்றிகள். அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியங்கிறத மனசில் வச்சு அதை முதல்ல செஞ்சது திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் நல்லா வாழணும். எங்கள் தரப்புலேருந்து எங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம், ஆசீர்வாதத்தையும் கேட்குறோம். அது முதல்ல சொன்னது செய்வார் திரு நரேந்திர மோடிங்கிறது ஒரு அச்சாரம். இந்த சமயத்தில் அவர் செங்கோட்டையில் ஒரு உரையாற்றுகிறார் சுதந்திர தினத்தன்று. அப்போ என்ன சொல்கிறாரு? செங்கோட்டை உரையில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுப்பேன், அதை நிறைவேற்றுவேன். சில காலங்களுக்கு முன்பு கிராமத்தில் இருக்கும் பெண்கள் கஷ்டப்படுறாங்க தன்னுடைய இயற்கை உபாதையை கழிப்பதற்கு. நான் கண்ணேற பார்த்துருக்கேன், அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் தன்னுடைய மத்திய அரசு திட்டமாக இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்படும் கிராமங்களில் கழிப்பறை இல்லாதவர்களுக்கு கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்படும் ஒரு உறுதிமொழி எடுத்தார். அதுலேயும் இன்னொரு உறுதிமொழி கொடுத்தாரு. கிராமத்து பெண்கள்லாம் கறி விறகு இதெல்லாம் பண்ணி இந்த ஊதி இதில் இருக்க நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளாகி இறப்பு அதிகமாகிறது. அதை பெண்களுக்கு தடுத்தே நீர வேண்டும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம் அதை சிந்தனை செஞ்சு
இலவச 3 சிலிண்டர்களும் ஒரு கேஸ் அடுப்பும் கொடுக்குறத உறுதிமொழி கொடுத்தாரு பெண்கள் தரப்புக்கு. 2யும் செஞ்சு முடித்தார். இன்னொன்று, கிராமப்புறங்களில் தண்ணியை தூக்கிட்டு வராங்க. தொலை தூரத்துலேருந்து தண்ணி வசதி இல்லை ஒரு டேங்கில் இருக்கும், குளம் இருக்கும், ஒரு ஆறு இருக்கும், அங்கே தூக்கிட்டு வரணும். அந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஒரு உறுதி கொடுத்தார். வீடுதோறும் நீர் திட்டம், குடிநீர் திட்டம் கிராமப்புறங்களில், ஜல்ஜீவன் அப்படின்னு சொன்னார். அதை இன்றைக்கி செயலாக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழகத்திலே 1,06,000 கோடி மக்கள், 1,06,000 மக்களுக்கு வீடுகளுக்கு குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புறங்களில். கிராமப்புற மக்கள், பெண்கள் உபாதைகளுக்கு கொடுக்குமே, உபாதைக்கான டாய்லெட், அடுத்தது உஜ்வாலா கேஸு, அடுத்தது நான் சொன்ன வீடுதோறும் தண்ணீர், அதையும் தாண்டி அடுத்தது வீடு. கிராமத்து புறங்களில் இருக்கிறவங்களும் சரி, நகரத்தில் இருக்கிற சாமானிய மக்கள், வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு வசதி வேணும். அவங்களால வாடகை கொடுக்க முடியல. சின்ன சென்ட் நிலம் இருந்தால் 2.75 லட்சம் கொடுத்து வீடு கட்டுவதற்கான பெண்கள் பேர்லேயே கிரையப்பத்திரம் செய்து கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னன்னாக்க, ஆண்கள்லாம் குடிச்சிட்டு குடும்பத்தை கவனிக்காமல் அடமானம் வச்சு விரையெல்லாம் பண்ணிடுறாங்க. குடும்பத்திற்கு பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது. பெண்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்ங்கிறதால பெண்கள் மேலே கிரையப்பத்திரம் பண்ணோம். ஒன்று மனைவியாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்களை முன்னிறுத்தி அந்த திட்டத்தை வீடு இல்லாதவருக்கு வீடு திட்டம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு மேலே. பட் அது 2022 முடிக்கணும்னு நடுவில் கொரோனா வந்ததுனால 2025க்கு இலக்காக இந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ணி முடிக்கணுங்கன்னு புஷ் பண்ணிகிட்ருக்காங்க, போயிட்டுருக்கு. இதில் ஒரு சின்ன விஷயம், மாநில அரசுகள் அவங்களுடைய தொகுப்பை கொஞ்சம் கொடுக்கணும். அதனால் அவங்களுக்கு 30% தான். இப்போ 2.75 லட்சத்தில் 75 லட்சம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 2 லட்சம் மத்திய அரசினுடைய பங்கீடு. அதை மாற்றி நம்ம கனிமொழி அக்கா ஒரு தூத்துக்குடியிலே திருச்செந்தூர்லேயே பேசுகிறாங்க. மொத்தமும் தமிழக அரசு தருது. கலைஞர் வீடு திட்டம்னு மாற்றிட்டாங்க ஸ்டிக்கர். அது உண்மையே கிடையாது. பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் தான் அது. மாநில அரசு 4 லட்ச ரூபா கொடுக்குறதும் பிரதமர் 2.7 லட்சம். ஓகே, அது பண்ணுறாங்க. அதே நகர்ப்புறத்தில் வீடு திட்டம் இருக்குது. நகர்ப்புறத்தில் நிலம் விலை ஜாஸ்தி, அதனால் அவங்க நிலத்து மேலே வீடு கட்ட முடியாது, ஃப்ளாட்டாக கொடுக்குறாங்க. ஃப்ளாட்டுக்கு 8 லட்சத்துக்கெல்லாம் வரல, 2.5 அதே மாதிரி தான். ஏன்னா இதில் பாரபட்சம் கிடையாது, 2 பேரும் ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. மீதி கடன் வசதி ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ முருகமங்கலம் ஒரு இடம் இருக்குது, இந்த இது இருக்குல்ல வண்டலூர் ஜூ, அது பக்கத்தில் சென்னையில் சென்னை சிட்டிக்குள்ளே கிடையாது, புறநகரில் தான் இருக்குது, திருவொற்றியூர் பொன்னேரிக்கிட்ட. இங்கே முருகமங்கலம், அதில் ஒரு அடுக்குமாடி கட்டணம் கட்டியிருக்காங்க, லிஃப்ட்டோடு கட்டியிருக்காங்க. லிஃப்ட்டோடு கட்டி சாமானியருக்கு 2.2 லட்சத்துலேயே கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே தான் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, ரொம்ப கிட்டக்க. அது பிரதமருடைய சாமானியர்களை கட்டப்பட்ட அந்த மாதிரி ப்ராஜெக்ட் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இது மக்களுக்கு புரிதல் உண்டாக்குறோம். இது கொடுத்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. சொன்னதை செய்வார்ங்கிறது. அடுத்தது சொன்னது இந்த சுதந்திர தின விழாவில் என்ன சொன்னார்? அதாவது மக்கள் வரி ஜாஸ்தியாக இருக்குது, கூட்டு வரி ஜிஎஸ்டி கூட்டு வரி ஜாஸ்தியாக இருக்குது, ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுலாம் ஒப்பாரி வைக்கிறாங்க. இவன் கத்துறாங்க, எதிரான அரசு, மக்களுக்கு எதிரான அரசு. அப்படி சொன்னதற்கு பதிலடி கொடுக்குமாக மக்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன். விழா காலங்கள் நெருங்கிட்டு இருக்கு, பண்டிகை காலங்கள் நெருங்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன். ஜிஎஸ்டி கூட்டு வரிங்கிறது 4 பிரிவாக இருக்கிறது 2 பிரிவாக மாற்றணும். வேணால் பாருங்கள், ஒரு சுசுமாக சொன்னார் பண்ண போகிறோன்னு. அது சொன்ன ஒரு 15 நாளில் மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, மற்ற மாநிலங்களையும் நிதி அமைச்சர்களை ஒரு கூட்டம் கூட்டி அவங்களுடைய ஒப்புதலுடன், முக்கியமாக அதை அண்டர்லைன் பண்ணணும், மாநில அரசு நிதி அமைச்சர்களோட ஒப்புதலுடன் ஒரு ஒரு மாற்றி அமைச்சாங்க. எப்படின்னாக்க 5, 12, 18, 40 இருந்ததெல்லாம் இப்போ 2 ஸ்லாப் தான், 5, 18 அவ்வளோதான், 12 கூட பின்னாடி கிடையாது. இது எப்படி சாத்தியம்னாக்க, இதனால் மத்திய அரசு தொகுப்புக்கு வலு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள நாங்கள் ரெடி. இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, மக்களுக்கு பாரத பிரதமருடைய 75வது வயதில் அடி வைக்கும்போது மக்களுக்கு கொடுத்த பெரிய பரிசு. நான் புகழ்ந்து பாடுறேன்னு சொல்லுவேன்னா ஒரு சாமானியர் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, உங்களை போல் நிறைய உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை பேச்சுலர் தானே, நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், ஆஃபீஸ்க்கு வரணும் போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 2 ஸ்லாபாக வரி போட்டுட்டு இருந்தான். இப்போ அது இல்லாமல் இப்போ 65 ரூபா காஃபி இருக்குனாக்க 5 ரூபா 2.5 ரூபாய் கட் பண்ணி இனிமேல் வருகிற 22ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம் கொலு அன்னிலேருந்து இந்த நடைமுறைகள், இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வருது. ஸோ 60 ரூபா தான் நீங்கள் கொடுத்தா போகிறோம். 5% 100க்கு 5 ரூபா.
ஸோ அப்போ குறையுது. அது குறையுது மட்டும் இல்லை, குறையுதில்ல, கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. உணவுப் பொருட்களை வரைக்கும் ஹோட்டலில் சாப்பாடு பொருட்களை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. வரி கிடையாது, கூட்டு வரியே கிடையாது. அது ஒன்று. மாதிரி குழந்தைகளுக்கு சாக்லேட், பட்டர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் 5% கிடைக்கிட்டாங்க. அதில் 18%. ஸோ 100 ரூபாய்க்கு அப்புறம் முக்கியமாக தீபாவளி வருது, துணிமணிகள் வாங்கணும். துணிமணிகள் 5 ரூபா ஸ்லாபில் வந்துருச்சு. 18. இப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கினாக்கா 5 ரூபா தான் அவங்களுக்கு டேக்ஸ். அதே முன்னது 18%. அது ஒன்று. துணிமணி விலையெல்லாம் இறங்கிடுச்சு. இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம், வெளிநாட்டில் காரு தயாரிக்கிற கம்பெனியான உண்டாய், டாட்டா நம்ம நிறுவனம், அப்புறம் அது டயோட்டா, ஜாப்பனீஸ் டயோட்டா, இவங்க எல்லாமே கனரக வாகனங்களுக்கு 2 வீலர் மைல்டு கனரக வாகனம், கனரக வாகனங்கள் 4 சக்கரம், 2 சக்கரம், 3 சக்கரம் ஆட்டோ எல்லாத்துக்குமே அவங்க வந்து வரி விதிப்புக்கு ஒப்புத்துக்கிட்டுருக்காங்க இறக்கத்துக்கு. அது ஸ்லாபு 18%. இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கு தோராயமாக போட்டு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா ஒரு 2 வீலர் வாங்குறதுனால விலை இறங்குது 22,000. ஸோ யார் யாருக்கு புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆயுத பூஜைக்கு காத்துருங்க, நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ ஆயுத பூஜை இன்றைக்கி வாங்கினீங்க, இன்றைக்கி வாங்குறதோட 30,000 ரூபா குறையும் புக் பண்ணிங்கன்னாக்கா. ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன். கார் 2.5 லட்ச ரூபாய்க்கு இறங்குது, 2.5 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி கீழே இறங்குது அந்த கணக்கில். ஸோ கார் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இது ஏன்னாக்க மேலை நாடுகள்லாம் எல்லோரும் கார் வச்சுருக்காங்க. இந்த சாமானிய கார் வாங்குறதுக்கான ஒரு உதவியாக விலை இறக்கப்பட்டுள்ள அது ஒப்புக்கொண்டிருக்காங்க. யார்? வெளிநாட்டு கம்பெனிகளும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்களும் ஒத்துக்கிறோம், இறக்கிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது அறிக்கையும் வந்துருச்சு. ஸோ இது பெரிய பலன்ஸா. இது ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை, அதாவது சிறுபான்மையராகட்டும், இந்துக்களாகட்டும், தமிழகமாகட்டும், எந்த பாஜக ஆட்சி புரிகிற மாநிலங்கள் இல்லாத மாநிலம் எல்லாருக்கும் சேர்ந்து 140 கோடி மக்களுக்கான பனான்ஸா ஒரு கிஃப்ட்டு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவரது நான் நினைக்கிறேன், அவர் சொல்லலை, நான் நினைக்கிறேன் அவரது 75வது பிறந்த நாளில் மக்களுக்கு கொடுத்த பரிசு திட்டம் போட்டு. இதுக்குன்னா சொன்னதை செய்வார் மோடி, நான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி இராணுவத்தில் மக்களுடைய இந்த இவங்களோட தாக்குதனால உயிர் பாலங்கள் நிறையா போயிட்டு இருந்தது. உயிர் சேதங்கள் தடுப்பதற்கோசரம் இந்த ட்ரோன், வெளிநாட்டு ஆயுதங்களை வாங்குறது, விமானங்களை F4 வாங்குறது பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டிலேயே சுயசார்பாக இந்த ஆகாஷங்கிறத தயாரித்தாங்க, ட்ரோனோட உதிரி பாகங்கள்லாம் தயாரிக்கிறது. அதனால் உயிர் குறைப்பு நடந்தது இந்த சிந்தூர் ஆப்ரேஷன். அதிகமாக யாருமே இறக்கலை இந்த பைலட்லாம். அந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அந்த மாதிரி இல்லாதனால காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் உயிர் போயிடுச்சு அவருக்கு சின்ன வயசுலேயே. இந்த சேட்டலைட் டெக்னாலஜி சரியில்லாமல் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர், அவருக்கு நன்றி. அடுத்தது சொல்கிறோம், இப்போ வந்து இது வச்சா விவசாயிகளுக்கான மானியங்கள் 5% குறைக்கப்பட்டிருக்கு. சில இதில் நில் வந்திருக்கு, சில 0 வந்துருச்சு, வரியே கிடையாது. அப்போ இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா மாண்புமிகு பாரத பிரதமருடைய பாஜக ஆட்சியில்? தமிழக ஆட்சிக்கோசரம் அப்படி இருந்தும் நீங்கள் தமிழகம் என்ன பண்ணுது? டீ விலை, பால் விலை, எலக்ட்ரிசிட்டி, சொத்து வரி எல்லாம் அதிகரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ மத்திய அரசு எல்லாத்தையும் குறைக்குது. குறைச்சதுனால சரி, இப்போ குறைச்சா என்ன காம்பன்சேஷன் என்ன பண்ண போகிறீங்க? எங்கள் காம்பன்சேஷனை கொடுத்தீங்களா அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன்லாம் கொடுக்குற வரைக்கும் ஒரு டெம்பரரியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட், தற்காலிக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அது முடிச்சப்பறம் ஸ்லாப் கம்ப்ளீட்டாக மாற்றுவோங்கிறது உறுதிமொழியும் மாண்புமிகு நிதி அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இது மக்களிடம் போய் சேர்ந்துருக்காங்கிறது ஒரு கேள்வி தமிழகத்தில். அவங்களுக்கு புரிதலுக்கு உண்டாகாதபடி தமிழக ஊடகங்கள் இதை பற்றி பேசவே இல்லை. நான் கண்ணேர பார்த்தேன். இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது பெரிய விஷயம் இல்லையா? இப்போ சிலிண்டர் விலையில் வந்து 100 ரூபா குறைக்கணும் அப்படி தமிழக அரசு திமுக வாக்குறுதி கொடுத்தது, செஞ்சதா? ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னார், செஞ்சார். இப்போ 3-4 சொன்னேன் நான். நிறைய திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல்வித்தொகையிலலாம் முக்கியமாக மெடிக்கல் இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸும் எடுக்கிறீங்களா? மெடிக்கலில் அதில் வந்து ஜிஎஸ்டி வருது. கம்ப்ளீட்டாக 0 வரி கொண்டு வந்திருக்காங்க இன்சூரன்ஸு கவர் எடுத்தானாக்கா. அதனால் உங்களுடைய ஆயுள் காலத்து காப்பீட்டை எடுக்கிறச்ச உங்களுடைய ப்ரைவேட் ஏஜென்சியில் எடுத்தாங்கன்னா வரி கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ. அது ஒன்று. மருந்துகளுக்கான வரிகள் 5% குறைக்கப்பட்டுள்ளது. சில மருந்துகள் வரியே இல்லாமல் கேன்சர், டிபி, பிபி அந்த மாதிரி வெரைட்டிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வரியே இல்லாமல் குறைக்கப்பட்டுள்ளது. இது மக்களுடைய சுகாதாரத்தை கருதியும் உடல்நல கருத்தையும் செய்யப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது இல்லையா? இது இவருடைய பிறந்த நாளைக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுகளை சொல்கிறேன். இது குறித்து மாண்புமிகு நிதி அமைச்சர் கூட ஒரு இதில் பேச்சில் சொன்னாங்க. நான் என்னை பார்த்து 2-3 வருஷத்துக்கு முன்னே நான் சொல்லியிருந்தேனே அந்த வரியை பற்றி மாற்றி அமைக்கிறது, நீங்கள் யோசனை பண்ணிட்டுருக்கீங்களா இல்லையா சகோதரின்னு கேட்டாங்க. இல்லை நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதான். அந்த அளவுக்கு அக்கறை மக்களுடைய பொதுநலம் கருதி. இன்றைக்கி இன்னொரு விஷயம், குஜராத்தில் ஒரு வார்டு எலெக்ஷன், கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து, லோக்கல் எலெக்ஷன், ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது.
அந்த தேர்தல் வந்தபோது அவருடைய அண்ணா மகளோ அக்கா தெரியல யாரோ நிற்கணும் ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. உடனே அது அவருடைய புரிதலுக்கு போகவே கூட்டு ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்காதீங்க, அவங்களாம் கட்சி உள்ளே வரக்கூடாது குடும்பத்தாரில் அப்படி தடுத்து நிறுத்தினார். இவர் செய்வாங்களா? தலைமுறை இவங்க பரம்பரை ஆணுன்னு பார்க்குறாங்க. இப்போ இன்பநிதி போய் கார்ப்பரேட்டில் உள்ள நுழைஞ்சு அடுத்தது உதயநிதி ரூட்டில் இங்கே வருவார் உறுதியாக. அந்த மாதிரி அடுத்தது மாண்புமிகு பிரதமர் என்ன செய்ய போகிறார்? என்ன சொல்கிறீங்க? ஆர்எஸ்எஸோடைய சித்தாந்தம் 75 வயசுக்கு மேலே ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அமைப்புக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே தகராறு போயிட்டுருக்கு. இதான் அப்படியோ இப்படியோன்னு சொல்லி பெரிய டிபேட்டெல்லாம் நம்ம ஊடகங்களில் நடத்திட்டு இருக்காங்க. நாட்டு டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பற்றி பேசுகிறீங்கன்னா கிடையாது. மக்களுடைய ஹியூமன் ஸ்டோரிஸ்மாங்க, மக்களை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை, இதுதான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதில். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவன் என்றைக்கும் உழைக்கக்கூடியவர் தான். பாஜகவில் இருக்கிற சித்தாந்தமே கட்சி தான் எங்களுக்கு முக்கியம், தனி மனிதர் ஆராதனைங்கிறது கிடையாதுங்கிறது அவங்களோட சித்தாந்தம். அதனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்காக இருந்தாலும் அவருடைய அன்பளிப்புங்கிறது இருக்கும், மக்களை நோக்கி தான் இருக்கும். இவங்க சொல்கிற மாதிரி இவருக்கு இறங்கிடுவார் அப்படி யோசனை இருக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்றைக்குமே அவர் மக்கள் நோக்கி தான் இருக்கிறத, தன்னை நோக்கி இல்லை. தான் இருக்கணும், தான் குடும்பம் இருக்கணும் எண்ணமே கிடையாது. அந்த மாதிரி சித்தாந்தம் பாஜகவில் கிடையவே கிடையாது. அது நான் வெளியிலேருந்து பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். இப்போ இவ்வளவு திட்டங்களை பண்ணியிருக்காரு. முக்கியமாக இன்னொன்று சொல்லி கிராமப்புற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, ஒரு நாடு கட்டமைப்பு இருந்தால் தான் வளர்ச்சிங்கிறது இருக்குங்கிறத புரிந்து கொண்டு அவர் தானே பர்சனலாக கட்டமைப்பு பற்றி பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 கிலோமீட்டருக்கு மேலெல்லாம் கட்டமைப்பு, முக்கியமாக வடகிழக்கு மாநிலம். அந்த வடகிழக்கு மாநிலம் 7 சிஸ்டர்ஸ் அங்கே கட்டமைப்பே இல்லை, பஸ் வசதி தான், ரயில் கனெக்டிவிட்டியே கிடையாது. இன்றைக்கி என்ன நடந்தது? முதல் தடவையாக வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பு பாதை போடப்பட்டு புகை வண்டி தொடக்கப்பட்டிருக்கிறது. நடந்ததா இல்லையா? வழித்தடம். ஆமாம், வந்ததா இல்லையா? ரயில் வழித்தடம் வந்ததா இல்லையா? செஞ்சு காட்டினாரா இல்லையா? மாற்றம் இல்லையா? அப்போ அதனால் என்ன, அந்த கட்டமைப்பு வந்ததுனால அங்கே மக்கள் உள்ளே போயிட்டு வரத்துக்கும் பொருளாதாரங்கள் அங்கே விளையிற பொருட்கள், அது அழகான மாநிலம், ஒரு சுற்றுலா போகிறதுக்கு மக்கள் கஷ்டம் இல்லாமல் போக முடியும். அதே மாதிரி ஏர்போர்ட்ஸ், ஸ்மால் ஏர்போர்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, சேலத்தில் வந்திருக்கு, தஞ்சாவூரில் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இப்போ பரந்தூரில் கூட விரிவாக்கத்தை கொண்டு அவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் தொலைநோக்கு பார்வையோட இப்போ கோயம்புத்தூர் கூட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்ற போகிறாங்க, கட்டமைப்பு மதுரை. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஸ்மால் சின்ன விமான நிலையங்கள் வந்ததுனால சாமானிய மக்கள் ஒரு பண்டிகை காலங்களுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா குறைந்த செலவில் போய் சேர்ந்துடலாம். டிக்கெட் புக் பண்ணலாம், அவசரப்படணும், அந்த அவசரமே இல்லை, ட்ரெயினுக்கோசரம் அது மாற்றிருக்காரு கட்டமைப்பு. அடுத்தது வந்தே பாரத் புகைவண்டியில் எவ்வளோ குறைஞ்ச நீங்கள் இல்லாட்டே இவ்வளோ சீக்கிரம் போனால் வசதியாக போகணுன்னாக்கா ஃப்ளைட்டை தேவையாக இருக்குது, அதில் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இதில் சாமானியர்களுக்கோசமே சில புகைவண்டிகள்லாம் விடப்பட்டிருக்கு. அவ்வளோ ஈஸியான வழித்தடங்கள் வந்திருக்கு. இன்றைக்கி அருமையாக ரயில்வே துறையானது செயல்படுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. இப்போ கூட ராமேஸ்வரம் வந்தார். ராமேஸ்வரம் வந்தபோது அந்த புது அந்த பாலத்தை திறந்து வச்சார். மக்கள் இப்போ ஈஸியாக எவ்வளவு ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க சுற்றுலா பயணிகள். இன்னொரு சுற்றுலாத்துறை நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்தார்? கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஒன்றியத்தை எந்த பிரதமராவது இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்துருக்காங்களா? ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு பிரதமர் போயிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே இருக்கிற மக்கள் அவர் வந்த பொழுது ஒரு இடத்துக்கு சென்றால் அந்த இடத்துக்கு சுற்றுலாத்துறைங்கிறது வளரும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு அங்கே போகிறாரு, கடவுளை தரிசனம் பண்ணுறாரு, சிவனை பேசுகிறாரு, வெளியில் வராரு. அங்கே இருக்கிற விவசாய பூமி, விவசாயம் தான் முக்கிய தொழில். அங்கே இருக்கிற விவசாயத்தில் செல்கிற பெண்கள் வயல்வெளியில் ஓடி வராங்க. நான் கண்ணேரில் பார்த்தேன். எங்கே பிரதமர் பார்க்கணும் அந்த ஹெலிகாப்டர் மேலே இறங்குறத அது அப்படி பார்க்குறாங்க. அந்த ஹெலிகாப்டர் தடுத்த இதெல்லாம் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, முதல் தடவை பார்க்குற போது அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டதுக்கு, என்னம்மா அப்படின்னா, மேடம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாங்கள் பிரதமர் பார்க்கணும். ஏன் இந்த ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு பிரதமர் வராங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நாங்கள் ஒரு ஒன்றியங்க, எங்கள் ஒன்றியத்துக்கு கலெக்டர்லாம் கூட என்றைக்காக தான் வராங்க, சீஃப் மினிஸ்டர்லாம் முதல் மந்திரிலாம் அவ்வளோ வந்ததில்லை, பிரதமர் வந்திருக்காருங்க, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. அந்த கான்வாய் போது 8 TM ஜம்ப் பண்ணுறாங்க அவரை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எந்த ஒன்றிய மக்களை கூட தன் மக்களாக நினச்சி வந்தவர் நரேந்திர மோடி தமிழகத்தில். உண்மையா இது பண்ணி காட்டினார? சுற்றுலாத்துறை வளர்ந்ததா? மகாபலிபுரம் போனார், சீன பிரதமரை வரவழைச்சார். இன்றைக்கி நல்லாவே இருக்குங்க சுற்றுலாத்துறை, இன்னும் பெரிய வளர்ச்சி போகுது. இப்படியாக இந்த சுற்றுலாத்துறையில் மாற்றங்கள். அதேமாரி இது நடத்தினாங்க,
என்ன, காசி சங்கமம், தமிழ் சங்கமம் நடத்தினாங்க. தமிழ் சங்கம். கலாச்சாரத்தை எல்லாத்தையும் ஒன்றுபட நடத்தி பெரிய லெவலில் கொண்டு வராங்க. சௌராஷ்டிரா சங்கம் அந்த அதேமாதிரி அங்கே இருக்கிறவங்களும் இங்கே ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கத்துக்கு வரவழைக்கிறது. ஸோ இதனால் பலதரப்பட்ட மக்கள், பல மொழிகள், பல கலாச்சாரம் ஒன்றுக்கொன்று சேர்ந்துக்கிறது, ஒற்றுமையை உண்டாக்குறது, நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையும் ஒரு போர் இல்லாத இனமொழி இல்லாமல் பண்ணார். இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்போ அந்த பாரத பிரதமருடைய அவருடைய உடல் சக்தி, மனசக்தி எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது நம்மளுடைய கருத்து. அதனால் இந்த 75 வருஷத்தில் 2014 இப்போ இருக்கிற 5, 10, 11 வருஷத்தில் அவர் என்னென்ன செஞ்சாங்கிறது சொல்லலாம், நிறைய இருக்குது. குறிப்பிட்ட இதை சொன்ன கட்டமைப்பதெல்லாம் அவர் நீடோடி வாழணும்னு எங்களுடைய பிரார்த்தனை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.